ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி ஒன்று இந்த ஒரு வீடியோ பாருங்கள், இல்லைனா இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணாதீங்க அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்ல வந்திருக்கேன். ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, YPP இயர்லி ஆக்சஸ். ஃபஸ்ட்டு இது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் ஷோ பண்ணக்கூடிய இந்த ஒரு வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணாதவங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் அண்ட் 4000 வாட்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மேஜரான ரெக்யர்மெண்ட்ஸாக கொடுத்து கொஞ்சம் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கிரியேட்டர்ஸ்க்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னு சொல்லலாம். நியூவாக வர்றவங்களா இருக்கட்டும், நான் ஆல்ரெடி யூடியூப்பில் மானிட்டேஷன் ரெக்யர்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த YPP இயர்லி ஆக்சஸ் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா புதுசாக கொண்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணி பார்த்தீங்கன்னா சில பெனிஃபிட்ஸ் கொடுக்குறதுமா, அது மெம்பர்ஷிப், சூப்பர்ஸ், ஷாப்பிங் ஆப்ஷனில் ஓன் ப்ராடக்ட்ஸ் ப்ரமோட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்ததுலேருந்து நிறைய கிரியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை ரீச் பண்ணி மானிட்டேஷன் எனேபிள் பண்ணிடுறாங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கு சுத்தமாக ஏர்னிங்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். ஒரு தடவை கமெண்ட்ஸ்லையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், பட் ஒரு வீடியோவாக மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் மேக் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்க்கான இயர்லி ஆக்சஸ் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேன்ஸ், உங்களுடைய வியூவர்ஸை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வில்லிங்காக இருந்து அவங்க ஜாயின் பண்ணுறாங்க மெம்பர்ஷிப்பில். ஆர் பார்த்தீங்கன்னா அவங்க சூப்பர்ஸ், அது தேங்க்ஸாக இருக்கலாம், இருக்கிறது சேட்டாக இருக்கலாம், இல்லை ஸ்டிக்கராக இருக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷனை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் தான். அப்படி இல்லைனா லைக் ஷாப்பிங் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொமோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா அவங்களுடைய ஓன் ப்ராடக்ட்ஸை, அதில் இருந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுறதோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்ததுன்னா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் ஜாயின் மெம்பர்ஷிப்பை எனேபிள் பண்ணாமல் விட்டுருக்கீங்க, அதே மாதிரி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதில்ல, அதே மாதிரி வீடியோ கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் பெர்ஃபார்ம் பண்ணுது, அதாவது ஒரு 100 வியூஸ் 200 வியூஸ் அந்த மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்களே யோசிச்சு பாருங்க, கண்டென்ட் அதிகமான பேருக்கு போனால் சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிற விஷயம் வரலாம். அதே மாதிரி லைவ் ஸ்ட்ரீம் ப்ரீமியமான விஷயங்கள் அதிகம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சூப்பர் சேட், சூப்பர் ஸ்டிக்கர் மாதிரியான விஷயங்கள் வரலாம். மெம்பர்ஷிப்பை எனேபிள் பண்ணாதான் அதில் ஜாயின் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு அது விருப்பம் இல்லாமல் அதை கூட ஆஃப் பண்ணி வச்சிருக்கலாம். பட் ஓவரால் நான் சொல்லக்கூடிய விஷயம் இந்த மாதிரி இருக்கிறதால இந்த ஃபீச்சர்ஸ்ல இருந்து நீங்க ஏர்ன் பண்ணணும்னு சொன்னா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ப்ராப்பரா பண்ணி ஆகணும். நீங்க ஸோ அப்படி இல்லாம யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல நான் ஜாயின் பண்ணிட்டேன், பட் பார்த்தீங்கன்னா என்னால் ஏர்ன் பண்ண முடியல, சுத்தமா ஏர்னிங்ஸ் இல்லை, 1 மந்த் ஆயிடுச்சு, 2 மந்த் ஆயிடுச்சு, எத்தனை மந்த் ஆனாலும் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியாது. இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் தெரியல அப்படின்னு சொன்னா, ஏன்னா நீங்க ஜாயின் பண்ணியிருக்கிறது யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் இயர்லி ஆக்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபுல் YPP இருக்கு இல்லையா, அதாவது எப்பவுமே இருக்கக்கூடிய 1000 சப்ஸ்கிரைபர் அண்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் வியூஸை பொறுத்தோ இல்லை வாட்ச் ஹவர்ஸை பொறுத்தோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. லாங் ஃபார்ம் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் 4000 வாட்ச் ஹவர்ஸ், ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 10 மில்லியன் வியூஸ் லாஸ்ட் 90 டேஸில் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை மட்டும் எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. அண்ட் அந்த ஒரு வீடியோவை மறக்காமல் வாட்ச் பண்ணாதவங்க வாட்ச் பண்ணி பாருங்கள். 4 வே இருக்குது அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீசன்ட் டயத்தில் அதிகமாக கொஸ்டின்ஸ் வந்துச்சு, அதாவது மானிட்டேஷன் எனேபிள் பண்ணிட்டேன், பட் சுத்தமாக எனக்கு ஏர்னிங்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் ஃபுல் மானிட்டேஷன் இருக்கு இல்லையா, அதில் ஜாயின் பண்ணியிருந்தாலே பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பெட்டர் ஆகும். ரெவென்யூ அது கொஞ்சம் கன்சிஸ்டண்டாக இருக்கும். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதுவே ஸ்லோவாக தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ இந்த ஃபேன் ஃபண்டிங் ஃபீச்சர்ஸான மெம்பர்ஷிப் அண்ட் சூப்பர்ஸ்மான விஷயங்கள்லாம் வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது முடியும். பட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் ஒரு கேமிங் கிரியேட்டராக இருக்கீங்க, இல்லைனா நிறைய டைம் லைவ் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற விஷயம் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்தது அண்ட் நீங்கள் அதிகமாக இந்த ஃபேன் ஃபண்டிங் ஃபீச்சர்ஸை உங்களுடைய சேனலில் ப்ரொமோட் பண்ணுறீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் வேணால் சான்சஸ் இருக்கலாம். பட் அது நமக்கு கன்சிஸ்டன்டான ஏர்னிங்ஸை கொண்டு வராது அட்வர்டைஸ்மெண்ட் விஷயங்களை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் மானிட்டேஷன் அப்படிங்கிற விஷயம் அதை சொல்கிறேன். ஸோ யூடியூப்ல மானிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 2 மேஜரான விஷயங்கள் தான் இருக்குது. இதை எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் ரெக்யர்மெண்ட் கம்மியாக இருக்கும் போதே நீங்கள் எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது தான். பட் அதை எனேபிள் பண்ணாமல் நீங்கள் ஓவரால் ஃபுல் மானிட்டேஷனான அந்த மேஜர் ரெக்யர்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஒருவேளை இது நான் பண்ணணும்னு பெருசாக விரும்பலை, டேரெக்டாக அதே பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா அதையும் ரீச் பண்ணி அதுக்கு அடுத்த இதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணாலும் அது உங்களுடைய விருப்பம் தான். பட் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் இயர்லி ஆக்சஸ் கம்ப்ளீட் பண்ணி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரி பண்ணிக்காதீங்க. அதுக்கு ரீசன்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ இதுக்கு அதை செக் பண்ணேன், இது சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னு நினச்சேன். மோர் டீட்டெயில்ஸ்க்கு நம்மளுடைய சேனல் யூடியூப் மானிட்டேஷன் பிளேலிஸ்ட்டை வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லிங்க் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி என்ன கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை பெல் ஐகானை கிளிக் பண்ணி அலாரம் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கைஸ். அவ்வளோ தான் கைஸ். ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. பை சி யூ. நல்ல வீடியோ சந்திப்போம்.